தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார். உலக பொருளாதாரத்தோட முடிசூடிய மன்னனை யாருன்னு சொல்லுவோம்? அமெரிக்காவை. உலக பொருளாதாரத்தோட தலையெழுத்தை நிர்ணயிக்கிற இடத்துல இருக்கவங்க. ஆனால் இந்த ஈரான் கான்ஃப்ளிக்ட் அமெரிக்க பொருளாதாரத்தையும் அசைச்சு பார்க்குதோன்னு ஒரு எண்ணம் எனக்கு இல்லைங்க, யூஎஸில் இருக்க முக்கியமான பெருந்தலை ஒருத்தருக்கு மனசில் தோணி இருக்கு. இதை பற்றி, இந்த கான்ஃப்ளிக்டை பற்றி தான் பல விஷயம் பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். யூகே மேரிடைம் ட்ரேட் ஆப்ரேஷன்ஸ் இந்த அமைப்பு இருக்குல்ல, இவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த பெர்ஷியன் கல்ஃபில் பிரச்சனை இன்னும் முடியலங்க. பல பேரும் சொல்கிறாங்களே ப்ராப்ளம் சால்வ்டு, எந்த கப்பலும் தாக்கப்படுறதில்ல அது இதுன்ட்டு. இப்போ 2 கப்பல்களை அடிச்சிருக்காங்க. ஆனால் யார் லான்ச் பண்ண ப்ரொஜெக்டர்னு தெரியல. அந்த 2 கப்பல்களை பெருசாக அடி வாங்கியிருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. 4 நாட்டிக்கல் மைல்ஸ் ஈஸ்ட் ஆஃப் ராஸ் லஃபான், இந்த கத்தார் பகுதி இருக்குல்ல, அங்கேருந்து இவ்வளோ தொலைவில் இருந்து தான் இது போல் அட்டாக் பண்ணியிருக்காங்களாம். அங்கேருந்து அந்த கப்பலை தான் அடிச்சிருக்காங்களா 2 கப்பல்களை. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அந்த கப்பல்களில் இருந்த க்ரூ மெம்பர்ஸ்லாம் சேஃப்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு வெளியாக இருக்க தகவல் சேஃபு. இதுக்கப்புறம் என்னன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அமெரிக்க மீடியா ஒரு மிக முக்கியமான விஷயத்தை இப்போ ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது பல பேர் நினைக்கிறது அமெரிக்க மக்கள் எல்லாருமே இந்த போருக்கு ஆதரவாக இருக்காங்கன்னு நினைப்பீங்களா? தப்பு. அமெரிக்க மக்கள் பெரும்பாலும் இந்த போர் வேணாம் தான் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஈரான் மக்கள் என்ன தெரியுமா மனநிலை, ஆரம்பத்தில் யார் யாரும் இந்த போர் வேணான்னு சொன்னாங்களோ அவங்களே இப்போ மனசு மாறி இந்த போரை செஞ்சே ஆகணும், நமக்காக உயிர் நீத்தவங்களுக்காக இந்த போரை பெருசாக கொண்டு போகணுன்னு அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எந்தளவுக்கு டிராஸ்டிக்காக தெரியுதா மக்கள் உங்களுக்கு? தப்பு எந்த பக்கம் இருக்கணும்னு உங்களுக்கு தெரியுதா? ரைட்டு. இதுக்கு மத்தியில் தான் ஜோ கென்ட், இவர் தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணியிருந்தாப்புல. இவர் யார் நினைக்கிறீங்க? ட்ரம்ப் அவர்களோட மெகா காம்பெயின் இருக்குல்ல, அந்த விங்கு மேக் அமெரிக்கா கிரேட் அகைன், அதில் முக்கியமான தலை. ஆக்சுவலாக மகான்றதை மாற்றிட்டு மிகான்னு வச்சிடலாம், MIGA, மேக் இஸ்ரேல் கிரேட் அகைன்னு. ஏன்னா ட்ரம்ப்போட பிஹேவியர்ஸை சமீப காலமாக பார்க்குறப்ப அப்படி தான் தோணுது, எனக்கு பர்சனலாக தோணுது. சரி, ரைட்டு. ஜோ கென்ட் பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்காவோட நேஷனல் கவுண்டர் டெரரிசம் சென்டர் இருக்குல்ல, இதோட எக்ஸ் டைரக்டராக இருந்தவர் ராஜினாமா பண்ணதுனால இப்போ எக்ஸ் டைரக்டராக இருக்கார். இவரை FBI இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்களாம். இப்போ ஏற்பட்ட விஷயத்தை தான் அமெரிக்க ஊடகங்கள் இப்போ ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. ப்ரோ, ரிசைன் பண்ணதுக்காக FBI உள்ள வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கா இப்படி நடக்குதாமே சொல்கிறாங்களே. எப்படி ஒரு சிஎம் நம்ம மாநிலத்தை ஆண்டுட்டு இருந்து அதுக்கப்புறம் அவரோட ஆட்சி முடிஞ்சு புது ஆட்சி அமைஞ்சதுக்கப்புறம் அந்த ஆட்சியில் இருக்கவங்க முன்னாள் சிஎம்மை ஜெயிலுக்கு இழுக்கிறது, இது போல் பழி வாங்குறதுன்னு பல விஷயம் நடந்து பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா பல மாநிலங்களில். இது அமெரிக்காவை விதிவிலை கிடையாது போல இருக்குங்க. கவர்மெண்ட் அஃபிஷியல் சார்ந்து இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்காங்க. இப்போ ஏற்பட்ட விஷயத்தை அமெரிக்க ஊடகங்கள் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்களா இப்போ? ஏன்னா FBI ஒரு டார்கெட் இதுக்கப்புறம் என்னவா இருக்க போகுது? நீங்கள் ஏன்னா உளவாளி வேலை பார்த்துருக்கீங்களா? ஈரானோட கைக்கூலியா? நீங்கள் இங்கே இருக்கிறதே ஃபுல்லாக ஈரானோட வேலையா? நீங்கள் IRGC ஒர்க் பண்ணுறீங்களா? நீங்கள் அமெரிக்காவுக்கு எதிரானவர் அது இதுன்னு கண்டிப்பாக இது போல் டெம்ப்ளேட்டில் தான் நியூஸ் வந்து ஃபாலோ ஆகும் பாருங்கள் இதுக்கப்புறம். ஏன்னா FBI உள்ளே வராங்கனாலே இந்த விஷயத்தை அப்படி தான் கொண்டு போக போகிறாங்கன்னு நான் சொல்லலை, எக்ஸ்பர்ட்ஸ் பல பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக ஜோ சொன்ன முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அவரோட ரெசிக்னேஷன் லெட்டரில், இந்த போர் எனக்கு வேண்டாம், நம்மளோட அமெரிக்கன் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்களே, நம்ம இராணுவத்துக்குள்ளே இருக்கவங்க, அவங்க அமெரிக்கன்ஸ்க்காக உயிர் நீத்தாங்கன்னா ஓகே, நாமெல்லாம் வீரமாக அவங்க தியாகத்தை போட்டுடலாம். ஆனால் இஸ்ரேலுக்காக எதுக்கு நம்ம வீரர்கள் நம்ம காவு கொடுத்துட்ருக்கணும்? ட்ரம்ப் எதை சொன்னால் ஒன்றே போயிடணும் எல்லாருமே. நான் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கவர் தான், ஆனால் நான் சொல்கிறேன் எனக்கு இது பிடிக்கலன்னு வெளியே வந்துட்டாப்புல. அது கூட இன்னொன்று சேர்த்து சொன்னார், எப்போ நாம் ஈரான் சுப்ரீம் லீடரை கொன்னோமோ அதோடு எல்லாம் முடிஞ்சிருச்சு, அதோடு அமெரிக்காவோட எல்லா லெஜிட்மேட் டார்கெட்ஸும் முடிஞ்சிருச்சு, அதோடு நம்ம திரும்பி வர வேண்டியதானே. எதுக்கு திரும்ப 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 ஈரான் கான்ஃப்ளிக்டை பெருசாக மாற்றிக்கிட்டு இருக்கோம்? இது அமெரிக்காவுக்காக பண்ணுற மாதிரி தெரியல, இஸ்ரேலுக்காக தான் நாம் ஃபுல்லாக நம்மளோட வீரர்கள் உயிர்களை பணம் வச்சுட்டு இருக்கிறதா ஜோ சொன்னாப்புல. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் மக்களே, FBI இவரை விசாரிக்கிறது சரியா தப்பா? அமெரிக்க ஊடகங்கள் ஒரு பக்கம்னா வாஷிங்டன் போஸ்ட் இன்னொரு பக்கம். அவங்க என்ன தெரியுமா இப்போ சொல்கிறாங்க, இல்லைங்க எங்ககிட்ட வந்து ஒரு சீனியர் அட்மினிஸ்ட்ரேஷன் அஃபிஷியல் ஒருத்தர் பேசினார், ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்க முக்கியமான அஃபிஷியல் ஒருத்தர். அவர் என்ன சொல்லியிருக்காப்லையா, இந்த வாரில் நம்மளுக்கு செலவு அதிகம், இது வரைக்கும் பண்ணதை விடுங்க, அது கணக்கு போட்டால் எங்கேயோ போவோம், இதுக்கப்புறம் ஒரு 18 லட்சம் கோடி ரூபாய், இந்திய ரூபாய் மதிப்பில் சொல்கிறேன், 18 லட்சம் கோடி ரூபாய் பென்டகனுக்கு தேவைப்படுங்க. அதாவது அமெரிக்க இராணுவ தலைமையகத்துக்கு தேவைப்படுமா. ஸோ பென்டகன் இந்த அமௌண்ட்டை பெருசாக எதிர்பார்க்குறாங்க. காங்கிரஸ் எந்த ஒரு இடுபறியும் இல்லாமல் கிளியரன்ஸை சீக்கிரமாக கொடுத்துணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அப்பேற்பட்ட விஷயம் இப்போ மூவ் ஆகிட்டு இருக்கிறதா அவங்க நியூஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த செய்தி இந்த வாஷிங்டன் போஸ்ட்டில் வெளியாச்சா அவ்வளோதான்,
இந்த டெமோக்ராட்ஸ் இருக்காங்களே அமெரிக்காவில் எதிர்க்கட்சி நிலமை தானே, அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம், எவ்வளோ பணம் 18 லட்சம் கோடி இதை கொண்டு போய் திரும்ப அந்த வார் மிஷினில் கொட்டுறதா, தேவையில்ல ஒரு பைசா கொடுக்காதீங்க. ட்ரம்ப்போட இந்த வாருக்கு, இது அமெரிக்கா வார் இல்லை, ட்ரம்ப்போட வாருக்கு நம்மதுக்கு எவ்வளோ பணத்தை செலவு பண்ணோம், திரும்ப நரகமாக மாற்றிக்கிட்டு இருக்கணும் இந்த வாருன்ற பேரில் வேணான்ட்டு அவங்க போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரம்ப்புக்கான ப்ரெஷர்ஸ் இருக்குல்ல, அது அமெரிக்காக்குள்ளே இன்னும் பெருசாக பில்டாகி போயிட்டுருக்கு. அபுதாபி கேஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குல்ல, இதோட ஆப்ரேஷன்ஸை இப்போ அவங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. எதுக்குன்னு உங்களுக்கே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஈரானோட கண்டினியூஸ் மிசைல் ஸ்ட்ரைக்ஸ் இருக்குல்ல, இது தாக்கு பிடிக்க முடியாமல் மிடில் ஈஸ்ட் முழுக்க திணறிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பகுதி அபுதாபியும் இப்போதைக்கு வேணாம்பா, நாங்கள் அந்த ஃபெசிலிட்டிஸை க்ளோஸ் பண்ணி கூட வச்சுக்கிறோம், அங்கே எம்ப்ளாயிஸ் ஊருக்கு எதனா ஆச்சுன்னா அதான் பெரிய தலைவலி எங்களுக்கு, பொருள் போனால் சம்பாரிச்சிப்போம், எம்ப்ளாயிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். மிடில் ஈஸ்ட் முழுக்க இருக்க எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே இதுக்கப்புறம் அலர்ட்டாக இருக்குனாக்கா அபுதாபி சார்ந்து நாங்கள் மட்டும் எதுங்க இருக்கக்கூடாது, எங்களுக்கு இந்த கேஸ் பிளான்ட் ரொம்ப முக்கியமாச்சு. இதில் சவுதி அரேபியாவில் இப்போ ட்ரிகர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதாவது ஈரான் எல்லா நம்பிக்கையும் உடச்சிருச்சு. சரி, நாங்கள் ஏதோ கோவத்தில் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அமெரிக்க இஸ்ரேல் மேலே கோவத்தை எங்கள் மேலே காமிச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினச்சோம், நிறுத்திடுவீங்கன்னு நினச்சோம். ஆனால் நீங்கள் ஒரு நாள் அதிகரிச்சிட்டு இருக்கீங்க. எதுக்கு இதை பண்ணுறீங்க? உங்கள் மேலே வச்சுருந்த எங்களோட ஒட்டுமொத்த நம்பிக்கையை நீங்கள் கொலாப்ஸ் பண்ணிட்டீங்கன்னு சவுதி அரேபியா இவ்வளோ ட்ரிகராகி பேசியிருக்காங்க. எப்போவுமே உலக இஸ்லாமிய நாடுகளை வழிநடத்துறது யாருன்ற போட்டி ஈரானுக்கும் சவுதிக்கும் இருக்கும். சவுதி அமெரிக்காவோட ரொம்ப திக்கு, ஓகேவா? ஆனால் ஈரான் அமெரிக்காவில் ரொம்ப கான்ட்ராஸ்ட், எனிமி, பரம எதிரின்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட சவுதி இந்த நேரத்தில் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்களே, யாரு கண்டா? அமெரிக்கா, இஸ்ரேல், கத்தார், சவுதி அரேபியா 4 தரப்பை ஒன்றா சேர்ந்து ஈரானை எதிர்த்தாலும், போர்க்காலத்தில் எதிர்த்தாலும் ஆச்சரியப்படுத்திக்கலாங்க. இது எப்படி இவ்வளோ கேரண்டியாக சொல்கிறேனாக்கா, கத்தாரி பணத்தை நம்ம சொல்லியிருக்காங்க. ஏங்க ஈரான் எவ்வளோ தான் சொல்கிறது, திரும்ப எங்களே அடிக்கிறீங்க கேட்குறாங்க. ஆமாம் மக்களே, இதுக்கு முன்னாடி கத்தாரோட முக்கியமான அந்த ஒரு ஆயில் பிளான்ட் சார்ந்து அடித்தாங்களா ஈரானு, அதே இடத்துல திரும்ப அடிச்சிருக்காங்க. அதுக்கு அருகில் இன்னொரு அடுத்த அடி சார்ந்தும் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டுருக்கு. எவ்வளோ பெரிய அனர்த்தமாக போயிட்டுருக்குல்ல. கத்தாரோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் இருக்குல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்க, ஈரானோட ப்ரூட்டல் அக்ரெஷனை நீங்கள் எதுக்காக எங்ககிட்ட காமிச்சிட்ருக்கீங்க, நாங்கள் என்ன பண்ணோம், உங்கள் கோவம் அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் மேலே தானே, எங்கள் மேலே எதுக்கு தொடர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நாங்கள் எந்த அளவுக்கு தான் ஏர் டிஃபென்ஸ் பண்ணுறதுன்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. நீங்கள் எல்லா ரெட் லைன்ஸை கிராஸ் பண்ணிட்டீங்கன்றாங்க ஈரானை. அதாவது என் நாட்டுக்குள்ளே இந்தந்த இடங்களை அடிச்சனாக்கா நான் உன் மேலே போர் தொடுப்பேன், திருப்பி அடிப்பேன்னு எல்லா நாடுகளும் ரெட் லைனை வகுத்துருப்பாங்க. இப்போ கத்தார் என்ன சொல்லியிருக்கு, நீங்கள் எல்லா ரெட் லைனும் ஆல்ரெடி கிராஸ் பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறம் நாங்கள் ரியாக்ட் பண்ணுறது மாதிரி தான் பேலன்ஸ் இருக்குது. ஈரான் சர்வதேச விதிகள் எல்லாத்தையும் சுக்குநூறாக உடச்சிருக்கீங்க. நீங்கள் இவ்வளோ விஷயங்களை பண்ணுறீங்களே, இதை பார்த்துக்கிட்டு இதுக்கப்புறம் நாங்கள் சும்மா உட்காரோன்னு நினைக்காதீங்க, நாங்கள் ரியாக்ட் பண்ண போகிறோன்னு கத்தார் சொல்லியிருக்கு. எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல, போர்க்காலத்திலேயே இல்லை வேறு எதனா விஷயமான்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் கத்தாரில் இருக்க மக்களே நீங்கள் அலர்ட்டாக இருங்க. ஏன்னா கத்தார் ஏதாவது பெருசாக ரியாக்ட் பண்ணுறேன்னு பண்ணி ஈரான் திரும்ப பெருசாக எதனா அட்டாக் பண்ண ஆரம்பித்தா பொதுமக்கள் உயிர் முக்கியம், நீங்கள் அலர்ட்டாக இருங்க. உங்கள் உள்ளூர் அரசு சொல்லும் பார்த்தீங்களா, அந்த விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், அலர்ட்டாக இருங்க. ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் அவரோட கவுண்டர் பார்ட்ஸ்க்கு கால் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாருங்க. இந்த பாகிஸ்தானோட ஃபாரின் மினிஸ்டராக இருக்கட்டும், ஸ்வீடன், எஜிப்த், டர்க்கின்னு இந்த நாடுகளை சேர்ந்த ஃபாரின் மினிஸ்டர்ஸ் கிட்ட ஃபோனில் பேசியிருக்காரு. இதில் முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணப்பட்ட விஷயங்கள் 2. ஒன்று, இந்த ஆன்கோயிங் வார் இருக்குது பார்த்தீங்களா, இதை பற்றி ஃபுல்லாக பேசியிருக்காங்க, விளக்கமாக கொடுத்துருக்காப்புல யார், அப்பாஸ் அவர்கள். இன்னொரு பக்கம் ஸ்பை ஏஜென்ட்ஸ் இருக்காங்களே, இவங்க பல பேர் ஈரானில் அரெஸ்ட் பண்ணப்பட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஏதாவது இந்த நாடுகள் உதவி பண்ணியிருக்காங்க, இஸ்ரேல் அமெரிக்கா சொல்லி இந்த ஸ்பைக்கு ஏதாவது வேலையை பார்த்து விட்ருக்காங்களா மற்ற நாடுகள், இது சார்ந்து ஃபுல்லாக பேசியிருக்காங்களா. இல்லை மற்ற நாடுகள் மேலே டவுட் இல்லை, பாகிஸ்தான் முதுகில் குத்துறதுல பேர் போன நாடு, அவங்க மேலே தான் டவுட் எனக்கே பெருசாக இருக்குது. அடுத்து IDF அவங்க இப்போ நம்ம சொல்லியிருக்காங்க, ஒரு 200 புதிய டார்கெட்ஸை ஈரானில் நாங்கள் அடித்து காலி பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. 200 டார்கெட்ஸாங்க ஒரே டைமில். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்டர்ன் ஈரான் அண்ட் சென்ட்ரல் ஈரான் இந்த பகுதிகளை மையப்பற்றி தான் நாங்கள் அடிச்சிருக்கோம். பேலிஸ்டிக் மிசைல்ஸோட கிடங்குகள் இருக்கோல, அதை காலி பண்ணியிருக்கோம். அப்புறம் பேலிஸ்டிக் மிசைல் லான்ச்சர்ஸ், மிடில் ஈஸ்ட் முழுக்க இந்த லான்ச்சர்ஸை வச்சு தானே ஃபுல்லாக மிசைல்ஸ் லான்ச் பண்ணுறாங்க ஈரானு, அதனால் அதையும் அடிச்சிருக்கோன்னு சொல்கிறாங்க. ஒன்று கவனிச்சிங்களா, அமெரிக்கா சரி இஸ்ரேலும் சரி இந்த லான்ச்சர்ஸை அடித்து முடிச்சிட்டோம், அந்த ட்ரோன்ஸ் லான்ச் பேட் அடித்து முடிச்சிட்டோன்னா வாய்க்கு 1000 முறை அவங்க ஸ்டேட்மெண்ட்ஸை விட்டுட்டே இருப்பாங்க. ஆனால் ஈரானை தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்குது. லான்ச் பேட்ஸு இல்லைனா அவங்களால எப்படி அடிக்க முடியுது, புரியுதா? மற்ற டெரைன் மாதிரி ஈரானோட டெரைன் கிடையாதுங்க, மலைகளுக்கு கீழே தான் அவங்களோட ஆர்சனலே இருக்கும், மிசைல் ஆர்சனலே. அதை நீங்கள் தாக்கி அடிக்கணும்னா எவ்வளோ பெரிய பங்கர் பஸ்டர்ஸாக இருந்தாலும் அங்கே வேலைக்காகாது. ஆனாலும் இஸ்ரேல் சம்பிரதாயத்தில் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்க மாதிரி இருக்குது. ஈரானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இருக்குல்ல, அதை அடிச்சு காலி பண்ணியிருக்கோம். அவங்களோட வெப்பன் ப்ரொடக்ஷன் சைட்ஸ் இருக்குல்ல, அதையும் முடிச்சிட்டோன்ற மாதிரி இஸ்ரேல் சொல்லியிருக்கு. ஆனால் 100% என்டையராக எல்லாத்தையும் அடிக்கல, ஜஸ்ட் டார்கெட்ஸ் அடிச்சிருக்கோம் 200ன்ற மாதிரி நம்பர்ஸ் சொல்லியிருக்காங்க. வித்தியாசம் புரிஞ்சுக்குங்க. இந்த இஸ்ரேலோட ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இப்போது ரீசெண்ட் டைமாக பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பிளேன்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இங்கே பயங்கரமாக டேமேஜ் ஆகிருக்குங்க, எங்களோட தான் டேமேஜ் ஆகிருக்கு. இந்த டெல் அவீவோட பென் குரியன் ஏர்போர்ட் இருக்குல்ல, முக்கியமாக இங்கே தான் டேமேஜஸ் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க.
அதாவது மிசைல் வந்து ஹிட் பண்ணிச்சு, ட்ரோன்ஸ் வந்து இடிச்சுது அப்படிலாம் டேர்ம் பண்ணல. இந்த இன்டர்செப்ட் பண்ணுறாங்களே ஈரான் லான்ச் பண்ணுற மிசைல்ஸை நடுவானில் அடிக்கிறது, அந்த டைமில் டெப்ரி வந்து விழுது. இதனால தான் இந்த ப்ரைவேட் பிளான்ஸ்லாம் இந்த அளவுக்கு சேதங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கிறதா இந்த அத்தாரிட்டி சொல்லியிருக்கு. ப்ரோ அப்போனா காயம் பட்டவங்க யாருன்னா கேட்டிங்கன்னா அதில் ஒரே ஒரு ஆறுதலான செய்தி என்னென்னா, இந்த டெப்ரி வந்து விழும்போது விமானங்களுக்குள்ளே யாரும் இல்லை, அதனால் யாருக்கும் எந்த சேதாரமும் ஏற்படலை. அது இருக்க நல்ல விஷயம். இந்த ஏர்லைன் கேத்தி பெசிஃபிக் இருக்குல்ல, இது வரைக்கும் இந்த கான்ஃப்ளிக்டில் பெருசாக அவங்க சர்வீஸ் சார்ந்து சஸ்பெண்ட் பண்ணாமல் செய்தியை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இப்போ அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. என்ன தெரியுமா சொல்கிறாங்க, துபாயில் இருந்தும் சரி, ரியாதில் இருந்தும் சரி, இங்கேருந்து வர்ற விமானங்களாக இருக்கட்டும், போகிற விமானங்களாக இருக்கட்டும், இது எல்லாத்தோட சர்வீஸையும் வர்ற ஏப்ரல் மாதம் 30 வரைக்கும் நாங்கள் கேன்சல் பண்ணுறோன்னு அறிவிச்சிட்டாங்க. ஏப்ரல் 30 வரைக்கும். ஸோ கேத்தி பெசிஃபிக் எந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்காங்கன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்த ஏர்லைன்ஸ் சார்ந்த டீட்டெயில்ஸை கொடுத்துட்றேன். பிரிட்டிஷ் ஏர்வேஸ் என்ன சொல்லியிருக்காங்க, டெம்பரவரியாக ரிடக்ஷன் ஆரம்பிச்சிருக்கோங்க. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் விமானங்களை இயக்க ஆரம்பித்தோம் கான்ஃப்ளிக்ட் குறையணும், ஆனால் குறையிற மாதிரி தெரியல, அட்வான்ஸ்டாக மேலே போகுது, அதனால் ரிடக்ஷன் ஆரம்பிச்சிருக்கோம் அவங்க சொல்கிறாங்க. கத்தார் ஏர்வேஸ் என்ன சொல்கிறாங்க, இந்த லிமிடெட் ஃப்ளைட்ஸ் இருக்குல்ல, இது சார்ந்து மட்டும் இப்போ சர்வீஸில் அவங்க ஈடுபட்டு இருக்காங்களே, இந்த லிமிடெட் ஃப்ளைட்ஸோட எண்ணிக்கையை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் மார்ச் 28 வரைக்கும் சார்ந்துன்னு சொல்லிட்டு அவங்க ரிவைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. முதல்ல முன்னாடி முடிஞ்சு நினச்சி பண்ணது, இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்களா. அடுத்து எமிரேட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களோட ஃப்ளைட் ஸ்கெட்யூல் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரெடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு, ஆரம்பத்தில் இருந்த மாதிரி தான் இப்பயும். அண்ட் குவாண்டஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அதாவது மிடில் ஈஸ்ட்லேருந்து வர விமானங்கள் இருக்குல்ல, அது சார்ந்த ஃப்ளெக்சிபிலிட்டியை ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 15 வரைக்கும் இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குன்றாங்க. அதாவது நேரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ஃப்ளைட் சர்வீஸ். புரியுதா? ஓகே, ரைட்டு மக்களே. ஜெரோம் பவல் அமெரிக்காவோட ஃபெடரல் ரிசர்வோட சேர்பர்சன் இவர் தான். இன்னும் தெளிவாக ஒன்று சொல்லணுனாக்கா, டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் இவருக்கும் ஆகவே ஆகாது. பொருளாதாரத்தை பற்றி இவர் பேசலாம், ட்ரம்ப் பேசலாமா, இவருக்கு அவர் ஐடியா கொடுக்கலாமா? ஸோ முரண்பாடு எங்கே இருக்குன்னு தெரியுதா? ஈகோ கிளாஷுங்க. இவரை எப்படியாச்சும் அந்த சேர்லேருந்து தூக்கிட்டு நம்மளால் இறங்கணுன்றதா ட்ரம்ப்போட நிண்டலான கனவாக இருந்துகிட்டு இருக்கு. அதுவும் நிறைவேறிடும், அதுவும் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. பவுல் இப்போ என்ன சொல்கிறாப்புல, இந்த ஈரான் வார் இருக்குல்ல, எப்படி ஆரம்பிச்சிட்டோம், இதுக்கப்புறம் எப்படி முடியுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போவே என்னோட ஒரு முடிவுக்கு வந்து அமெரிக்க பொருளாதாரத்தை பற்றி தெளிவாக சொல்லிட முடியாது. ஆனால் இது அமெரிக்க பொருளாதாரத்தை பாதிக்குமான்னு கேட்டிங்கன்னா சான்சஸ் ஆர் தேர்னு சொல்கிறாருங்க பவல். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இது ரொம்ப நாட்களுக்கு நீடிக்காமல் இருக்கணும் இந்த போர். அப்படி நீடிச்சதுனாக்கா நாம் இதை கன்சர்னாக பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கும்ட்டும் அவர் சொல்லியிருக்காரு. அமெரிக்க பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இருக்க முக்கியமான பர்சன் இவர். அப்பேற்பட்ட வாயிலிருந்தே இந்த வார்த்தைகள் வந்திருக்கு. ஸோ இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான், அமெரிக்க பொருளாதாரமே இந்த ஈரான் வாரால ஆட்டம் காண வாய்ப்பு இருக்குன்னு ஒரு சில முக்கியமான எக்ஸ்பர்ட் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பவல் மாதிரி. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.